ராமநாதபுரத்தில் அரசு மதுபான கடையில் மது அருந்திய 4 பேர் கொண்ட கும்பல் பாரில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்ததோடு சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களையும் சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் வழங்கலாம். கேட்கலாம். பூபேஷ், என்ன நடந்தது? வணக்கம் ஷியாம். ராமநாதபுரம் நகர் பகுதியில் அமைந்துள்ள அண்ணா சிலை அருகே அமைந்துள்ளது அரசு மதுபான கடை. இங்கு சற்று முன்னதாக 4 பேர் கொண்ட கும்பலானது அந்த மதுபான கடைக்கு மது அருந்த வந்திருக்கின்றனர். மது போதை அதிகமான நிலையில் அவர்களுக்குள்ளாகவே கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து அந்த பார் ஊழியர்கள் அவர்களை வெளியேறுமாறு கூறியிருக்கின்றனர். இதனை அடுத்து அங்கிருந்த பாட்டில் உள்ளிட்டவற்றை கொண்டு பார் ஊழியர்களை தாக்கியதோடு அந்த பாரில் இருந்த முட்டை உள்ளிட்ட பொருட்களையும் சேதப்படுத்தி அடாவடியில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து அங்கிருந்த ஒரு கூட்டாக சேர்ந்து வெளியேறுமாறு கூறியதை அடுத்து பாரை விட்டு வெளியே வந்த 4 பேர் கொண்ட கும்பலானது அந்த சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை மூர்க்கத்தனமாக அடித்து உடைத்து தாக்கி அதாஞ்சத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக கேணிக்கரை காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த போலீசார் தப்பி ஓடிய அந்த 4 பேர் கொண்ட கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாரில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மதுபான கடையில் மது அருந்திய 4 பேர் கொண்ட கும்பல் பாரை அடித்து உடைத்ததோடு அந்த பகுதியில் இருந்த இருசக்கர வாகனத்தை தாக்கி சாலையில் அராஜகத்தில் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.